ஒரு பெண்ணுக்கு வந்து ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தபோது கர்ப்பப்பையில் உள் பக்கத்தில் ஒரு சின்ன பாலிப் இருந்தது. இது பார்த்தா ஒரு சின்னதாக தெரியும். ஆனால் இதுவே ஒரு 3D பார்க்கும்பொழுது, ஒரு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணும்பொழுது அந்த பாலிப்போட அளவு 0.5 தான். ஆனாலும் ஒரு கருவானது அதை விட சின்னது. ஸோ இந்த கருவுக்கு அந்த பாலிப் பெருசு தான். அதை எடுத்தவன தான் கன்சீவ் ஆனாங்க. இன்னொரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு வந்து ஒரு பெரிய ஃபைப்ராய்டாக இருந்தது வெளிப்பக்கமாக. அந்த ஃபைப்ராய்டுனால பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு நம்ம என்ன மருந்துகள் கொடுத்தாலும் அப்பப்போ ஒரு ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இதனை சரி செய்வதற்கு இந்த ஃபைப்ராய்டு எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இது தவிர ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்ப்ரியோலாம் ரொம்ப நல்லா இருக்குது, பெஸ்ட்டு பிளாஸ்டோசிஸ்ட்டை 2 தடவை வச்சோம், அப்போ சக்ஸஸ் ஆகலை. ஸோ அடுத்த முறை பண்ணுவதற்கு முன்பாக இந்த பிளாஸ்டோசிஸ்டோடைய குவாலிட்டி ஒரு பிஜிஎஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டோசிஸ்டோட குவாலிட்டியில் குறைகள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து நல்ல பிளாஸ்டோசிஸ்ட்னு உறுதி செய்த பிறகு அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை வைக்கும் பொழுது கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இது தவிர இன்னொரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் 7 தான் இருக்கும். எத்தனை முறை பண்ணாலும் அந்த எண்டோமெட்ரியம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாத்திரைகள், மருந்துகள், அடி வழியாக வைக்கிற மாத்திரைகள், அது தவிர சில யூட்ரஸில் போடுற சில இன்ஜெக்ஷன்ஸ், பிஆர்பி, இவை அனைத்தும் போட்டால் கூட அவங்களுக்கு எண்டோமெட்ரியம் 7.2 தான் வரும். ஸோ நல்ல எம்ப்ரியோ 7ல் ஒட்டி வளரலாமான்னா வளரலாம். அப்போ இதை விட நுணுக்கமாக என்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எரா டெஸ்ட், எண்டோமெட்ரியம் ரிசெப்டிவிட்டி அரே டெஸ்ட் செய்து என்ன அளவில் அந்த விண்டோ பீரியடில் அந்த கருவை வைத்தால் அது ஒட்டி வளரும் அப்படின்றத உறுதி செய்த பின் அந்த கருவை அந்த காலத்தில் வைக்கும் பொழுது சக்ஸஸ் ரேட் அதிகமாகும்.